ఉతికిండ్రా ఇంకా పెట్టుకో. కండ్ల ఒత్తు చిక్కు, కండ్ల ఒత్తు. పాడు. சாமி, நான் எப்போவுமே நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆல் இஸ் வெல், தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக பீஸ் ஒரு மாவெடு உருட்டு. கையில் வச்சு உருட்டு, பாம்பில் வச்சு உருட்டு, பாம்பில் வை. உருட்டுட்டாங்க வை. கொஞ்சம் மாவு பெருசாடு, அடுத்த நெக்ஸ்ட் மாவு பெருசாடு, இன்னும் கொஞ்சம் பெருசாடு. சப்பாத்தி வேணுமா, பூரி வேணுமா? சப்பாத்தி குட்டி சப்பாத்தி போட்டுக்கிறியா? கொஞ்சம் பெருசாக உருட்டு வையுங்க. எடு.
இன்னும் கொஞ்சம் பெருசா எடு அதித்தி. இவ்வளோண்டு எப்படி நீ உருட்டுவ? எடு. இது கூட சேர்த்து வை. எடு. சேர்த்து வைமா. சேர்த்து இங்க வச்சு நடுவுல பாம்ல வச்சு உருட்டு. வெரி குட். இங்க வச்சிரு. வச்சிரு. இது ரெண்டையும் சேர்த்துடு. சேர்த்து. ஆ இதை வைமா. இது ரெண்டு மட்டும் எடு. அது ரெண்டையும் சேர்த்தி. சொல்றது புரியுதா இல்லையா? இத்தனோண்டு உருட்டுனா எப்படி சப்பாத்தி போடுறது? வையுங்க. பெருசா எடு. நல்லா பெருசா எடு. இன்னும் கொஞ்சம் எடு. ஆ கையில் வச்சு இங்கே பாம்பில் வச்சு உருட்டு. அப்போ தான் நல்லா உருட்ட வரும். வச்சிரு. எடு. பெருசா எடுமா. இன்னும் கொஞ்சம் பெருசா எடு. வெரி குட். தேய்ச்சி கல்லில் போட சப்பாத்தி. அவ்வளோதான். வச்சிரு. எடு. மாவு கொஞ்சம் பெருசா எடு அதித்தி. ஆ ரவுண்டா உருட்டு. श्वेतांबरधर प्रणव स्वरूपा. வச்சிரு. இன்னும் கொஞ்சம் எடு. மாவெடு. வச்சிரு. எடு. இல்லை பெருசாக எடுத்தினா சீக்கிரமாக ஆகும். இன்னும் கொஞ்சம் எடு. நல்லா உருட்டு. ஓகே வச்சிரு. எடு. Different song. வச்சிரு. அவ்வளோதான். கொஞ்சம் தான் மாவு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மாவு எடு. ஆமாம். சரி. வேறு பாட்டு போடுறேன். உருட்டியாச்சா? சப்பாத்தி போட்டு பன்னீர் பட்டர் மசாலா இருக்குது, அதுவும் இருக்குது. கத்திரிக்காய் எக் பிளான்ட் பொரியல் இருக்குது. ஓகே, அங்கே பாருங்க, கத்திரிக்காய் பொரியல் எக் பிளான்ட். ஓகே, நீ வச்சு சாப்பிட்டுக்கோ. யூ வாண்ட் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு எக் பிளான்ட்? வாசனை வருதா? எக் பிளான்ட் வாசனை. You want paneer butter masala or eggplant? Which one you want? Paneer butter masala or eggplant or both? சப்பாத்திக்கு என்னமா வெச்சு வேணும்? பன்னீர் பட்டர் மசாலா. எல்லாம் உருட்டு வையுங்க. சீக்கிரம் எடுத்து உருட்டு.
வெயிட். உருட்டு. நல்லா சாஃப்டா இருக்குமா? ஆமா. வெய்யுமா. அவ்வளோதான். ரெண்டு தான் வரும். எடு. இன்னும் கொஞ்சம் பெருசாக எடு மாவு. அப்போ தான் சீக்கிரமாக சப்பாத்தி இதுவே குட்டி குட்டியாக வரும். பாரு, குட்டி குட்டியாக மாவு தேய்ச்சி வச்சுருக்குற நீ. உருட்டி வச்சுருக்குற. தேய்ச்சி கல்லில் போட்டால் முடிஞ்சுது. ஓகே. வச்சிரு. ஒட்டுதா? ஒட்டுதுன்னா மாவு தடவி வைக்கணும். எடுமா, இன்னும் கொஞ்சம் எடுமா. மிக்சர் சோபா. పెట్టే. అది వైట్గా ఫుల్గా అత్తు. ஓகேவா? இது என்ன பாட்டு? வேற பாட்டா? கஜ கஜன படம். வேற படம் போட்டேன். ஏன் பாட்டு வரமாட்டேங்குதுன்னு தெரியலையே. சீக்கிரம் உருட்டாயித்தி. முடிஞ்சுதா? ஓகே. அவ்வளோதான். வச்சிரு. கையில் ஒட்டிக்கிச்சா? அதெல்லாம் எடு. கையிலேருந்து எடு. எடு. ஆனால் ஒட்டிக்கும். எடு. நான் இது கொடுக்குறேன். மாவு பரட்டி வை. இங்கே வர். கையில் இப்படி எடு. இப்படி எடு. ஒட்டிக்கிச்சா? அது எடு. மாவெடு. இதில் பெரட்டு. பெரட்டி வை. ஒவ்வொன்றா எடுத்து பெரட்டி வை. அப்போ தான் ஒட்டாது. இல்லைன்னா ஒட்டிக்கும். ஓகே. வை. இந்த கையில் இருக்கிறது எடு. எடு. ஓகே. ஒட்டிச்சுன்னா இந்த மாதிரி மாவில் பெரட்டி வைக்கணும். ஓகே. எடு. எடுமா. ஒவ்வொன்றா பற்றி ஒட்டுதில்ல. மாவில் பெரட்டு. கோதுமை மாவு தான். ஓகே. போதும். எடுத்து வை. ஃபஸ்ட்டு வந்து உருட்டிக்கணும். மாவை பிணைஞ்சு உருட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி மாவில் பெரட்டி வைக்கணும். அப்புறம் தேய்ச்சிட்டு கல்லில் போட்டால் சப்பாத்தி ரெடி. ஓகே. இந்த பாட்டு ஏன் வரமாட்டேங்குது? சீக்கிரம் எத்தி పెట్టు. எல்லாத்தையும் எடுத்து மாவில் பிரட்டி வைமா. இல்லைன்னா ஒட்டிக்கும். ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். நம்ம வந்து உருட்டின உடனே மாவில் பிரட்டி வச்சுருக்கணும். எடு. அது எடு. வெய். போதும். வெய். கையில் எடு. போடு.
நல்லா பெரட்டு, எல்லா இடமும் பெரட்டு. வை. நல்லா மாவில் பெரட்டுமா. வை. இது 4 எடு. ஒவ்வொன்றா எடுத்து பண்ணு. வை. வச்சிரு. வச்சிரு. ஓகேவா, முடிஞ்சுதா? வெரி குட் சிக்கு. எடு. சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இங்கே பாரு. வெய், இதில் வெய். வெய் பெட்டோ. எடு, அது எடு. ஓகே, எடு. ஒன்று எடுமா. மாவில் பெரட்டு. இங்கே வை, நடுவில் வை. இதை வச்சு தேய், 2 கையில் வச்சு தேய். திருப்பி திருப்பு திருப்பு. ஒட்டிக்கும், மடக்கக்கூடாது. கொஞ்சம் மாவு எடுத்து தேய். மேலே மாவு எடுத்து மேலே தேய். தேய். திருப்பு, திருப்பி வை. மாவு எடு, கொஞ்சம் எடு. அப்போ தான் ஒட்டாது. ஓகே. இப்போ தேய் தேய். எடு. ஒரு நிமிஷம், அம்மா கை கழுட்டு வரேன். தேய். எடு. தேய். எடு. ஒட்டுதுன்னா என்ன பண்ணணும்? ஒட்டுதுன்னா என்ன பண்ணணும் சிக்கு? கொஞ்சம் மாவு எடுத்து தேய்க்கணும், அப்போதான் ஒட்டாது. ஓகே. இப்போ தேய். சூப்பராக தேய்க்கிற சிக்கு நீ. எடு. அட காட்டுதுக்க. இங்கே பாரு, இது கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சாதான். என்ன பண்ணுற? கவனிக்கணும் அதித்தி. நல்லா சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. போடு. தேய். அது மாவு பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அதனால் வந்துட்டு சாஃப்டாக இருக்குது சிக்கு. மாவு பிணைஞ்சு நேற்று பிணைஞ்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சனால நல்லா சாஃப்டாக. இது பாரு, போடும் பாரு. மாவில் பெரட்டி தேய். எடு. அப்பப்போ இங்கே பாரு, அப்படியே தேய்ச்சிட்டே நிற்கக்கூடாது. கொஞ்சம் மாவில் பெரட்டி பெரட்டி தேய்க்கணும். இல்லாட்டி ஒட்டும். எடு. தேய். எடு. இப்படி இப்படி எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி தேய்க்கணும். ஓகேவா? எடு. இது கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி. நல்லா சாஃப்டாக இருக்கு மாவு. நல்லா பாக தேய்ச்சோ. யூஸ் யுவர் ஸ்ட்ரென்த். பாருங்களா, பாரு. வெயிட் பண்ண. ஒட்டுது அப்படின்னா கொஞ்சம் மாவை போட்டு தேய்க்கணும். இங்கெல்லாம் குண்டாக இருக்குது பாரு. தேய், நல்லா வச்சு தேய். ஈவனாக தேய்க்கணும். நல்லா தேய். எடு. இங்கெல்லாம் பாரு, குண்டாக இருக்கு பாரு. தேய்ங்க. மேலே வரைக்கும் தேய். விடு விடு. இப்படி எடுத்து திருப்பி திருப்பி மாவு தேய்ச்சி தேய்க்கணும். புரியுதா?
தேய். ஓகே. நல்லா தேய்ச்சி விடு. அவ்வளோதான். சூப்பராக செம்ம சாஃப்டாக இருக்குது சிக்கு சப்பாத்தி. ஏன்னா நேற்றுக்கே நான் வந்து பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஒரு நாள் முன்னாடி நம்ம பிணைஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. தேய், அப்புறமா அதை கழுவிக்கலாம். தேய். சரி போதும் விடு. கட்டை எடுமா. கட்டை எடுக்காமல் எப்படி நான் சப்பாத்தி எடுக்கிறது? இங்கே பாரு குண்டா இருக்கீங்க. தேய் தேய்ங்க. இங்கே தேய். மாவு அங்கே நிறையா இருக்குது. போதும் போதும் விடு. ஓகேவா? இந்த மாதிரி தேய்க்கணும். சீக்கிரமாக தேய். கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது. தேய். எடு எடு. எடு. ஒட்டுது அப்படின்னா கொஞ்சம் மாவு வச்சு தேய்க்கணும். போடு. இங்கே மாவாக இருக்குது. தேய்மாங்க. ஈவனாக தேய்க்கணும். தேய்ங்க. இங்கெல்லாம் குண்டா இருக்குது. தேய். ఇక్కడ தேய்ச்சோ. அட இதில் கட்டையில் விடு. தேய். இங்கே பாரு குண்டா இருக்கு. தேய். நல்லா அழுத்தி தேய். அது தேய். நல்லா அழுத்தி தேய். போதும் விடு. இந்த அழுத்தி தேய். தேய்மா ஃபுல்லாக. அவ்வளோதான். போதும். ஓகே. நல்லா இந்த அளவுக்கு இப்படி தேய்க்கணும். அப்போ தான் சப்பாத்தி போட முடியும். இந்த தேய். சிரிப்பழகி. எடு எடு எடு. ஒட்டிக்குதுன்னா என்ன பண்ணணும் சிக்கோ? ஒட்டிக்குதுன்னா உடனே மாவு எடுத்து தேய்க்கணும். மாவு இருந்தால் தான் ஒட்டாது. ஒட்டிக்குதுன்னா மாவு எடுத்து இப்படி தேய்க்கணும். ம் 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 சரி, அதை நான் போட்டுக்கிறேன். நீ 4 சப்பாத்தி போட்டு போறியா? பசிக்குதா? தேய். நீ ஒன்னே ஒன்று மட்டும் உருட்டிக்கோ, சாப்பிட்டுக்கோ என்ன. அது அப்புறம் நான் போட்டுக்கிறேன். ஒரு சப்பாத்தி மட்டும் உருட்டி போட்டுட்டு போனேன். போட்டுட்டு போய் சாப்பிடு. இந்தா தேய் சிக்குனி. நல்லா அழுத்தி தேய். விடு. தூக்குமாத. நல்லா மேலேருந்து அழுத்தி தேய். கீழே வா. கீழே வரைக்கும் வா. மடங்குது பாரு. விடு. இன்னும் தேய். தேய்ங்க தேய். நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோ. விடு. ஓகேவா? நீ ஒன்று மட்டும் தேய்ச்சிரு. அப்புறம் நீ போய் சாப்பிடு. சப்பாத்தி போட்டுட்டு இந்தா ஒன்று கொடுக்குறேன். இந்தா லாஸ்ட் ஒன் உனக்கு. 1 2 3 4 5 சப்பாத்தி போதும்ல? விடு. மாவு வச்சு வச்சு தேய்க்கணும். அப்போ தான் ஒட்டாது.
எடு. ம், அழுத்தி தேய்ச்சிக்கோ. வாங்க. ம், தேய். இங்க பாரு குண்டா இருக்கு பாருங்கெல்லாம், நல்லா அழுத்தி தேய். முடி நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோ. இங்கெல்லாம் தேய். தேய் இங்கெல்லாம் நல்லா மேலேருந்து தேய்ச்சிட்டு வா. வெரி குட். நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கோ. அழுத்தி தேய், அப்போ தான் வந்து நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகும் மாவு. சும்மா பேருக்கு தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் தேய், கொஞ்சம் அழுத்தி தேய். இந்தா அழுத்தி தேய்ச்சிக்கோ. ம், எடு. தேய். திருப்பி திருப்பி மாவு வச்சு தேய்க்கணும். திருப்பி திருப்பி தேய்க்கணும். மாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கணும், அப்போ தான் ஒட்டாது. நல்லா அழுத்தி தேய். இங்கேருந்து வா, மேலேருந்து வா. ம், இங்கேருந்து வாமா. ம், தேய். சரி, அவ்வளோதான், போதும். ஓகே, நீ போய் சப்பாத்தி போட்டு போய் சாப்பிடு. கட்டை வைங்க, நான் தேய்ச்சி. ஸ்டவ் ஆன் செய். ஹையில் పెట్టు. கல் காயணும். காஞ்சக்கப்புறம் தான் சப்பாத்தி. கல் காஞ்சக்கப்புறம் தான் சப்பாத்தி போடணும். ஊற்றணுமா? சப்பாத்தியே போடணும். என்னது கை காட்டு. மாவெல்லாம் ஒட்டிக்குச்சா? எடு. சுடுதா? What is this? Chico? நல்லா இருக்கு. என்னது இது? பன்னீர் பட்டர் மசாலா. ஆமா, பன்னீர் பட்டர் மசாலா. ஓகே ஓகே. ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டேன். எண்ணெய் இல்லை பாரு, ஆலிவ் ஆயில். దీన్ని మూసిపెట్టు దీన్ని. టైట్గా మూసిపెట్టు. ఇది పెట్టు, ఎత్తిపెట్టు. గుడ్. ஓகேவா? சப்பாத்தி எடு. கல் நல்லா காஞ்சிருச்சு. கை மேலே வச்சு பாரு. பாரு, புகை வருதா? புகை வந்து நல்லா காஞ்சக்கப்புறம் தான் சப்பாத்தியை போடணும். சும்மா அப்படியே போடக்கூடாது. கல் காஞ்சக்கப்புறம் தான் சப்பாத்தி போடணும். ஓகே, எடு. ఇప్పుడు ఫ్లేమ్ పెట్టు. 7లో పెట్టు. వెయిట్ பண்ணு. కొంచెం ఎண்ணెய் సరుము. నూనె సరుమ వాళ్ళ నూనె ఎత్తు. ఇలా కసకస అంట. ఆలివ్ ఆయిల్ సరుము. அதில் இருக்கிற மாவெல்லாம் ஸ்பூனில் ஒட்டும். சரி, கொஞ்சம் அப்படியே மேலே அப்படி ஊற்றிக்கலாம். ఓకేవా? ఇది పెట్టావు. తిప్పు. பாரு, எண்ணெய் எடுத்து இப்படி வந்து தடவணும். சப்பாத்திக்கு என்ன பண்ணணும்? எண்ணெயை ஊற்றக்கூடாது, தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. இப்படி வந்து தடவணும். திப்பு. ஏன்னா ஃப்ளேம் நல்லா வச்சுருக்கேன். அப்படியே வச்சோன்னா கருகிடும். திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும்.
நல்லா ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடணும். ஓகேவா? நீ சப்பாத்தி 4 சுற்றி சாப்பிட்டுக்கோ. என்ன மீதி நான் போட்டுக்கிறேன். திருப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரணும். வெயிட் பண்ணு. பசிக்குதா உனக்கு? எடு. திப்பு. திப்பு. இந்த மாதிரி ப்ரௌனிஷாக அப்படி வரணும். அப்போ தான் சப்பாத்தி ரொம்ப நேரம் விட்டோன்னா கருகிடும். ஓகேவா? திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும் சப்பாத்தியை. திருப்பு. ஏன்னா ஃப்ளேம் வச்சுருக்கோம். சிக்கு பெட்டு. திருப்பு. போதும், நல்லா வெந்துருச்சு. எடுத்து போடுங்க. அங்கே போடு. அடுத்தது எடுத்து போடு. வேசோ. அவ்வளோதான். ஓகே, திருப்பி விட்டுரு. கல் நல்லா காஞ்சிருக்கு. கொஞ்சம் எண்ணெய் தடவு. எண்ணெய் எடுத்து ஊற்றக்கூடாது. சப்பாத்திக்கு என்ன பண்ணணும்? எண்ணெய் எடுத்து தடவணும். அப்படி தடவணும். ஓகேவா? தோசைக்கு தான் எண்ணெய் எடுத்து ஊற்றணும். திப்பு. எண்ணெய் தடவு. ஊற்றக்கூடாது. எண்ணெய் இப்படி தடவை தான் செய்யணும். சப்பாத்திக்கு தோசை மாதிரி ஊற்றக்கூடாது. தோசைக்கு தான் நம்ம சுற்றி ஊற்றுவோம் இல்லையா? சப்பாத்திக்கு ஜஸ்ட் அப்ளை பண்ணால் போதும். திப்பு. பின்ன திப்பு లేకపోతే మాండిపోవు. చూస్తివా? అయి బుస్సును వచ్చి చిక్కువే ఉరుటి తేచినాల బుస్సులు வருது இல்ல? திப்பு. திருப்பி போட்டுட்டே இரு. அப்படியே வச்சுன்னா அப்படியே இதாயிடும். ஃப்ளேம் நல்லா வச்சிருக்கு இல்லையா? அப்படியே வச்சினா கருகிடும். திருப்பு. ஓகே, ஆயிடுச்சு. திருப்பு. ஓகே, இந்த மாதிரி வந்தாலே ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எடுத்து போட்டுரு. எத்துமா. திப்பு. நூனு தடவு. என்ன தடவுமா? கொஞ்சமாக எடுத்து தடவணும். ஊற்றக்கூடாது. எடு. ஜஸ்ட் அப்ளை. எப்பயுமே சப்பாத்திக்கு எண்ணெயை தடவணும். அப்ளை தான் பண்ணணும். ஊற்ற வேண்டாம். ஓகே, திப்பு. டக்குன்னு பண்ணணும், இல்லைன்னா மாண்டி போயிடும். ஃப்ளேம் வச்சுருக்கேன் அம்மா. இந்த பக்கம் அப்ளை பண்ண. నూనెత్తు. అప్లై చేసో. డ్రైగా ఉంటుంది కదా. ட்ரையாக இருக்கும். திருப்புன்னு. அதித்தியே உருட்டி தேய்ச்சது. திருப்பு. ஆயிடுச்சு. திருப்பு. இந்த மாதிரி திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் சூட்டுக்கு. போதும், வெயிட் பண்ணு. திருப்பு. ஆயிடுச்சு இல்லையா? கருகிடும். ఎత్తు అదితి. బాగా కరెక్ట్గా పెట్టి వేసావు. తిడి తిప్పి వేసాయి. నూనె పోయి
அப்ளை செய். சரி. வச்சுடு. திருப்பு. எண்ணெய் தடவிட்டு திருப்பிட்டு திரும்ப எண்ணெய் தடவு. இந்த பக்கம் ட்ரைగా ఉంది కదా. இந்தா தடவுமா. அவ்வளோதான். திருப்பு மாண்டுது. இந்த பக்கத்து இப்போ இது வந்துச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துரு. அது ஒன்று மட்டும் போட்டுட்டு போ. எத்து வெயி. தேய்ச்சி நான் போட்டுக்கிறேன். சரியா? நூனை போசம். சாரி, நூனை எடுத்து அடவு. அப்ளை செய். திப்பு. தடவு. இதெல்லாம் தடவு. திருப்பு. கல் காஞ்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணுறேன், அப்புறமா நான் போட்டுக்கிறேன். இரு, இந்த பக்கம் வேகணும். திருப்பு. வெய், அப்படியே வெய். இப்படி திருப்போ. ரொம்ப இப்படியே விட்டினா கருகிரும். இந்த பக்கம் வேகணும். திருப்பு. கவனிச்சு பண்ணணும். அது கொஞ்ச நேரம் விடு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரியா? நான் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு నిమిషం ఇరు. அப்படியே వెయ్యి. ட்ரைగా ఉంటుంది. திப்பு. நல்லா ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப உன்னை விட்டினா உனக்கு கருகிடும், கருப்பாயிடும் இதெல்லாம். ஓகே. போதும், எடுத்து போட்டுரு. ஓகே. சரி, நான் உனக்கு தேய்ச்சி போட்டுக்கிறேன். நீ போய் சாப்பிடு. ஓகே. சப்பாத்தி பன்னீர் பட்டர். You want some? I put little. வேண்டாம். சாப்பிடணும். என்னது வேண்டாம்? இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்சுருக்கிறது. ஓகே. எக் பிளான்ட். ஓகே. வாட் இஸ் திஸ்? அதிதி, வாட் இஸ் திஸ்? எக் பிளான்ட் பொரியல். பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல, பிரிஞ்சால். குட்டி கத்திரிக்காய் வந்து பிரிஞ்சால். பெரிய கத்திரிக்காய் வந்து இட்ஸ் கால்ட் எக் பிளான்ட். இந்த எக் பிளான்ட்டா பிரிஞ்சாலா? பெரிய கத்திரிக்காவா சின்ன கத்திரிக்காவா? இல்லை, வால்மார்ட்டில் வாங்கினா பெரிய கத்திரிக்காய். வால்மார்ட்டில் பெரிய கத்திரிக்காய் கிடைக்காது. சாரி, சின்ன கத்திரிக்காய் கிடைக்காது. ஓகேவா? ஃபுல்லாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடணும் சொல்லிட்டேன் நான். சரி கடுப்பு. சப்பாத்தி, எக் பிளான்ட் பொரியல், பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் எடு. How is eggplant? పన్నీర్ ఎడు. పన్నీర్ ఒకటి ఎత్తు. ఎట్లా ఉంది? బాగుందినా? ఓకే. ఎత్తు పిచ్చు. ఇది బాగా టేస్ట్గా ఉంది. ఎగ్ ప్లాంట్ పొరియలా, పన్నీర్ బటర్ మసాలావా? పన్నీర్ బటర్ మసాలా. ఓకే. పన్నీర్ ఎత్తు ఉడుకుంగ తిను.
ஆறி போனால் அது சவ சவன் ஆகிடும். எத்தோ பன்னீர் எத்தோ. சப்பாத்தி பெருசாக பீ. ஓகே ஓகே சரி சாப்பிடு.